நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். எனக்கு செய்ய போகிறது சோயா தக்காளி புலாவ். சோயா வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து தனியாக தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே சேர்த்து நம்ம தனியாக ஒரு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யறது வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சோயா தக்காளி புலாவ். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம். சோயா வந்து 100 கிராம்ஸ் எடுத்து நான் ஹாட் வாட்டரில் நல்லா அலசிட்டு அதை குட்டி குட்டியாக அதாவது பிச்சு வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதாவது என்னென்னா நம்ம எப்படி பிரியாணிக்கு போகிறோமோ அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு இஞ்சி ஒரு 2 துண்டு, பூண்டு ஒரு 6 பூண்டு எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்னா கொத்தமல்லியும் புதினாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அந்த புலாவ் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி 3 எடுத்திருக்கேன். இது 200 கிராமுக்கு 3 தக்காளி போட்டால் போதும். தேவையான அளவு ஆயில். இது தாளிக்கிறதுக்கு பே லீஃப் இது கொஞ்சமாக, ஸ்டார் மொக்கு 1, 2 ஏலக்காய், பட்டை 1, லவங்க 4. இதுக்கு 200 கிராம் அரிசி. இப்போ நான் 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தக்காளி 3 தக்காளியும் நான் அப்படியே போட்டுறேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு பச்சையாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம குக்கர் வச்சுட்டோம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் மொக்கு. இது நான் நல்லா காய வச்சுருக்கிறேன். தண்ணியில் அலசிடுங்க, ஏன்னா பூச்சி இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. பே லீஃப், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, லவங்கம் 4. இப்போ நம்ம தாளிச்சாச்சு. வெங்காயத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம அதிலேயே அரைச்சிட்டோம், அதனால் இதுக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் வெங்காயம் தான். வெங்காயத்தை போட்டோன்னையும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது சோயா போட்டுக்கலாம். சோயா என்னென்னா நான் முழுசாக போடலை, இதை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். அப்படி கையிலேயே நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம். சோயா போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது சோயாவும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி, புதினா, இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணி இருக்கிறத இதில் இருக்கிற தண்ணியவே நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைஸை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தாது, ஏன்னா நம்ம சோயா கலவை தான் போட்டிருக்கோம். அதனால் இப்போ சால்ட் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். காரணம் என்னென்னா நம்ம உதிரி உதிரியாக வரும். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டு போட்டோன்னா அந்த உதிரி உதிரியாக வராது புலாவு. நான் வந்து இதில் 2 டம்ளர் போட்டேன். இப்போ வந்து 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். 1 2 3 4. இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் நீங்கள். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வெயிட்டும் போட்டுடலாம். 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போது சோயா தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சோயா தக்காளி புலாவ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து ஸ்பெஷலி ஃபார் வெஜிடேரியன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.